பாருடா, வளர்ப்பு மாவு சொன்னோடனே யோசிக்கிறத பத்தியா? அண்ணாச்சி பாப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு. கான்ஸ்டபிள் பேசுறாமா? அவன் பாட்டுக்கு ட்ரெயின்ல குதிக்க பாக்குறான். கூட்டு போய் முதல்ல நல்ல புத்தி சொல்லு. அவருக்கு பர்சனலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல. இப்போதைக்கு அவருக்கு யாரும் இல்லைன்ற டீட்டெயில் தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. எவன் கூட வண்டியில் போயிட்டு இருக்கேன் சொன்னா நான் வந்து இறக்கி விட போறேன். அவங்க தான் உலகம்னு இருந்தா அப்படிதான். இப்படி நடு ரோட்ல தான் நம்ம நிக்கணும். டேய் சவுந்தர், டேய் இங்க என்னடா பண்ற? நீ எப்படா சென்னை வந்த? சென்னையில தான் நான் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. என் ரூமும் உனக்கு தெரியும்லடா. ரூமுக்கு வர வேண்டியதான்றா. என்னடா ஒரு மாதிரி அமைதியாவே இருக்கு? சாரிடா, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உனக்கு தான் பேச்சு வராதுல்ல. சரி நீ சாப்பிட்டியா? சரி நீ வா ரூம் போலாம். டேய் என்னடா வா. உள்ளவாடா, இதுதான் நம்ம ரூமு. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னடா இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸு எல்லாரும் சண்டை விட்டுட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் போய் ஃபோட்டோ எடுத்துமே. சரி உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீ ஃபஸ்ட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ளே என் ட்ரெஸ் இருக்கும், எடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு மொட்டை மாடிக்கு வா. நான் சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்டா. என்னடா பார்க்குற? மெய்யழகன் செட்டப்பில் இருக்கா? நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. டொன்டடை. என்ன பார்க்குற? பரோட்டாடா. உனக்கு தான் பரோட்டானா ரொம்ப பிடிக்குமே. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்கூல் டைமில் நைட் டைம் ஹாஸ்டல்லேருந்து சுவரேறி குதிச்சு போயிட்டு நம்ம பாண்டியண்ணன் கடையில் பரோட்டா சாப்பிடுவோமே. சால்னா இல்லைன்னு சாம்பாரை ஊற்றி திங்க முடியாமல் தின்னு வாந்தி எடுத்து வர்ற வழியில் வாடங்கிட்ட சிக்கி அடி வாங்கி பேரண்ட்ஸையும் வர சொல்லி அடித்து பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு யாழ் தாரா முன்னாடி ஒரே அசிங்கமாக போச்சுல்ல. அப்போ பிச்சுக்கிட்டு போனவதான். அதெல்லாம் அப்பப்போ நினைப்பேன்டா. உன் ஞாபகம் வரும்போதெல்லாம் 2 பரோட்டா சாப்பிட்டுப்பேன். ஆமா, சென்னைக்கு நீ ஏன் வந்த? அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைல்ல? டேய் சவுந்தர், நான் யாருன்னு தெரிஞ்சுதான் என் கூட வந்தியா? டேய் புரிஞ்சிருச்சு. சாப்பிடு. டேய் குட் மார்னிங்டா. நல்லா தூங்குனியா? சரி நான் கிளம்பிட்டேன். இங்கே தான்டா பக்கத்தில் ஒரு சாக்லேட் கம்பெனியில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன். அது போக பைக் டாக்ஸியும் ஓட்டிகிட்டு இருக்கேன்டா டைம் கிடைக்கும் போதெல்லாம். சரி நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, அங்கே வேணால் போய் ரிலாக்ஸ் பண்ணு. எனக்கு டைம் ஆச்சு, நான் போய் ஒரு சின்ன அட்டண்டன்ஸ் மட்டும் போட்டு வந்துடுறேன்.
பைத்தியமாட பிடிச்சிருக்கும் உனக்கு? இதுக்கு தான் சென்னை வந்தியா? அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இதை பார்த்து எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தெரியுமா? ஏன் உனக்கு நான் இல்லை? கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக கூட என்ன நீ யோசிக்கலல்ல? அடப்போடா. இந்தாடா. பாரு, தம் அடிக்க மாட்டியா? காலேஜ் டேஸ்லலாம் நீ தம் அடிக்கிறத பார்த்துட்டு சாகிற வரைக்கும் நீ தம் அடிப்பேன்னு நினச்சேன்டா. ஒன்று மட்டும் புரியுது, ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லேயும் பெரிய அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான்டா ஒரு சேஞ்சஸே தெரியுது. இப்போ என்ன, உனக்கு வேலை தானே? என் ஆஃபீஸில் கேட்டு உனக்கு ரெடி பண்ணுறேன். எதை பற்றியும் யோசிக்காத. நீ ஃபஸ்ட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடு. என்ன, நான் பார்த்துக்கிறேன். சேட்டா எவ்வளோ ஆச்சு? டோட்டலு 32. ஜிபே பண்ணுறேன். Rupees received on phone pay. அந்த ஐஸ்கிரீம் நல்லா இருந்ததுல்ல இன்னைக்கு? செமையா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஷெரின், இதான் ஆஃபீஸ் வர டைமா? சாரி மேம். ஷெரின், 7 days நான் இங்கே இருக்க மாட்டேன். நீ தான் கிளினிக்கை பார்த்துக்கணும். இங்கே என்னன்னாலும் நான் உன்னை தான் கேட்பேன். ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே மேம். இந்த கீ. டேய் மச்சான், ஆஃபீஸில் விசாரிச்சேன்டா. இப்போதைக்கு ஜாப் வேக்கன்சி இல்லையா? ஒரு ஆள் போனால் தான் இன்னொரு ஆள் எடுப்பாங்க போல். சரி, அதை விட நான் பார்த்துக்கிறேன். மேனேஜர் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரா, ஏதோ சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கான். அது என்னன்னு விசாரிக்கிறேன். நீ சைன் லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்க முடியுமான்னு பாரு. பாய். ஷெரின், நம்ம ஜூனியர் ஒருத்தவன் லவ்ல ஏதோ ப்ராப்ளம், டிப்ரெஷனாக இருக்கான். நீ கொஞ்சம் பேசேன். சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைக்கா, என் லைஃப்பில் தான் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அக்கா, அது சொல்லுங்க. என்னோட லவ்ல தாங்க பிரச்சனை. அக்கா, நான் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டுக்கிறேன்க்கா. அவள் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காக்கா. என்ன பண்ணா? ரொம்ப சந்தேகப்படுறா, பொசசிவ் ஆகுறா. பொசசிவ் தான் லவ்வுக்கு அழகு. அக்கா, உங்களுக்கு புரியலை. நான் சொல்யூஷன் சொல்லக்கூடாது, நீ தான் முடிவெடுக்கணும். உங்க லைஃப்ல என்ன நடந்திருக்குன்னு எனக்கு முழுசா தெரியாது. ஆனா டாக்ஸிக்கா இருக்கவங்க கூட இருக்கிறது டேஞ்சர். அது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, அதை விட்டு விலகிறது தான் நல்லது. நமக்காக கையில பிளேடு வச்சு கிழிச்சுக்கிறாங்க, டாட்டு போட்டுக்கிறாங்கலாம் நம்ம லவ் பண்ண முடியாது. ஒரு விதமான பிளாக்மெயில் தான் இது. இதை வச்சு ஃபியூச்சர்ல உன்னை எப்படி வேணாலும் டார்ச்சர் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம். நல்லா யோசிச்சு பாரு, புரியும். சரிப்பா, எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். சரிங்கக்கா. ஹாய், நீங்க தான் சைன் லாங்குவேஜ்க்காக கிளாஸ் கேட்டிருந்தீங்களா? சரி, எங்க போனீங்க நீங்க? டேய், நானும் ஃபாதர் எவ்வளவு தேடினோம் என்ன தெரியுமா பண்ற? உங்களை? சரி, ஓ, இப்போ எங்க இருக்கீங்க? அதுக்குள்ள சைன் லாங்குவேஜ் கிளாஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, யார் அவங்க? என் ஃப்ரெண்டு தான் மேம், என் கூட தான் இருக்கான். நான் தான் பார்த்துக்கிறேன். ஓ, ஓகே ஓகே. அப்புறம் உங்களோட ஃபோன் என்கிட்ட தான் இருக்குன்னு அன்னைக்கே சொல்லியிருந்தேன்ல. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாமா? நான் ஃபோனை எடுத்துட்டு வரேன். ஏய், அப்போனா நான் போகிற வழி தான்டா. வா, உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போகிறேன். எங்க போச்சு? இங்க தான் வச்சேன், ஆனா காணோம். ஃபோனா?
சாரிங்க. நான் பேக்ல தான் வச்சேன். எங்க மிஸ் ஆச்சுன்னே தெரியல. சரி, ஓகே. நான் ஷெரின். கார்த்திக்? ஆ பைக்கு இல்லை, அப்பா இவன் ரேப்பிடோவும் இல்லை. சொல்லு யார் இவன்? எப்படியோ போய் தான் சொல்ல போற. அன்னைக்கு என்னமோ பெரிய உத்தமி மாதிரி பேசுன, இப்போ என்ன? ம் 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 சரி, நான் அவன்கிட்ட போய் கேட்டுக்கிறேன். அவரால பேச முடியாது. ஓஹோ, அது வேறயா? அப்போ மேடம் சிம்பத்தியா இருக்குமே. உனக்கே காது கேட்காது, சாருக்கு பேச வராது. நல்ல காம்பினேஷன் தான். இன்னும் கண்ணு தெரியாத ஒருத்தனை வச்சுக்கிட்டேன்னு வையேன், ஆசமாக இருக்கும். ஏய், பேசிட்டு இருக்கேன்ல, எங்க போற? அட்டிங். நீ யாரா என் ஆளுக்கும் எனக்கும் நடுவில்? இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை. நீ பொத்திட்டு நில்லு. என்ன அவளை லவ் பண்றியா? ஏய், என்னடி என்ன ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி நிக்கிற? அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? பதில் சொல்லுடி. அன்னைக்கு சொன்னதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். விட்டு போகணுன்னு மட்டும் நினைச்சிடாத. போ. வா, வந்து வண்டியில் ஏறி ஷெரின். ஹே, ஆகாஷ் என்ன பண்ற நீ? விடு அவர. ஏய் ஆகாஷ் ப்ளீஸ். ஐயோ சண்டை சும்மா போடாதீங்க. விட்டுருன்னு நினைக்காத. விடு ஆகாஷ். பாத்துக்கிறேன். இப்படிப்பட்ட ஒருத்தனை சகிச்சுக்கிட்டே என்னால வாழ முடியல. அது அவன்கிட்ட சொல்லவும் முடியல. பயமா இருந்துச்சு. அவன் மட்டும் என்னை ஏமாத்தலாம், சத்தியமா இந்த மாதிரி ஒரு முடிவு நான் எடுத்திருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் காதல் பண்றதுன்றது நமக்கு பிடிச்சவங்க கையில கத்தியை கொடுத்து நம்மளே நம்ம கழுத்தை அறுத்துக்க சொல்ற மாதிரி. அவங்க காதல் மட்டும் உண்மையா இருந்தா அந்த கத்தியை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா சில பேர் அந்த கத்தியை இன்னும் ஷார்ப்பாக்கிட்டே போய் கழுத்தை நெரிச்சு நமக்கே தெரியாம நம்ம கழுத்தை அறுத்துட்டு போயிடறாங்க. அவங்க போன பிறகுதான் தெரியுது அந்த காயம் எவ்வளோ ஆழமானதுன்னு. கார்த்திக், சாரி, நான் உங்களை கூப்பிட்டுருக்க கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இந்த பிரச்சனைக்குள்ள வந்ததுனால தான் இவ்வளவும் சொல்ல வேண்டியதா போச்சு. சரி, எனக்கு கேப் வந்துருச்சு, நான் போறேன்.